பதிவுல வர்சானா குயவர்களுக்கு கிடைச்ச தண்டனைய பார்த்திருந்தோம். இந்த பதிவுல ராதா அந்த பானைகளை விற்பனை செஞ்சாங்களா, கம்சன் கிட்ட இருந்து குயவர்களுக்கு மன்னிப்பு கிடைச்சதா அப்படிங்கிற கதையை பார்க்கலாம். ராதாவும் அவங்களோட 2 தோழிகளும் சேர்ந்து பானையை விற்கிறதுக்காக சந்தைக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து இங்க நம்ம விற்பனை செய்யலான்னு முடிவெடுக்கிறாங்க ராதா. அப்போ அங்க இருக்கிற வியாபாரிகள் பேசிக்கிறாங்க, இந்த 3 பேரும் யாரு, நம்ம விற்பனை செய்யற இடத்துல வந்து விற்பனை செய்யலான்னு பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ராதா அவங்களோட தோழிகள் கிட்ட தைரியம் சொல்றாங்க, இந்த செயல்ல நம்மளுக்கு என்ன தடங்கள் வந்தாலும் இந்த செயலை நம்ம சரிவர செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே சமயத்துல இங்க விஷ்பானு கம்ச மகாராஜாவை பாக்குறதுக்காக போறாரு. அரண்மனையில இருக்கிறவங்க இவங்கள அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க மகாராஜாவுக்கு, இவங்கதான் வர்சானால இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு கம்சன், இவங்க யாரு, எதுக்காக வந்திருக்காங்க, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னதான் இருந்தாலும் நான் ஒருத்தர் செஞ்ச தவறுக்காக அவங்களோட மொத்த குயவர் சமூகத்தையே தண்டிச்சிருக்க கூடாது, அது தவறுன்னு எனக்கு இப்பதான் புரியுது, அதனால நான் அவங்கள மன்னிக்கலான்னு முடிவுல இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே விஷ்பானுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. கம்ச மகாராஜாவை புகழ்ந்து பேசுறாரு, உங்களோட பெருந்தன்மையான மனசுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்பதான் கம்சன் பேச ஆரம்பிக்கிறாரு, நில்லுங்க, நான் மன்னிக்கலான்னு நினைச்சேன்னு தான் சொல்ல வந்தேன், ஆனா மன்னிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னோட எதிர்காலம் பத்தியும் அசரீரி கூறின வார்த்தைய பத்தியும் அந்த பாலகனை பத்தியும் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது அந்த பாலகன் தான் இந்த மதுராபுரி அரசனோட காலனாமே அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் சிரிப்பு சிரிக்கிறாரு. விஷ்பானுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. கம்சன் சொல்றாரு, அதான் அந்த நந்தகோபன் வந்து உன்னோட மித்திரன் தானே, அவன் மூலமா அந்த பாலகனோட தகவல்களை என்கிட்ட கொடுத்துட்டு பல்லாண்டு வாழ்ந்துட்டு போ, அத்தோட உன்னோட குயவர் கூட்டத்துக்கும் தண்டனையிலிருந்து விலக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அதுக்கு விஷ்பானுக்கு மனசு வரல. இல்ல அரசே அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உடனே கம்சன் குறுக்கிடுறாரு, ஒரு சின்ன வர்சானாவோட தலைவனான நீ பேரரசான கம்சனோட ஆணையை ஏத்து நடக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி ஆணையிடுறாரு விஷ்பானுக்கு. விஷ்பானுவுக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல. அதே சமயத்துல இங்க விற்பனை பண்றதுக்காக போயிருந்தாங்க இல்லையா ராதா, கிடைச்ச இடத்துல தன்னோட பானைகள் எல்லாம் அடுக்கி வச்சு வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. போட்டியா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு முத்திரைக்கு 5 பானைகள் அப்படின்னு சொல்லி கூவி கூவி விக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த ராதா உடனே ஒரு முத்திரைக்கு 6 பானைகள், அதுவும் வண்ணம் தீட்டிய பானைகள்னு சொல்லி அவங்களும் கத்தி விற்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்ததும் ராதாவோட தோழிகளும் கத்தி கத்தி விற்பனை செய்யறாங்க. அங்க கூட்டத்துல இருந்து 2 பேர் மட்டும் வந்து, இங்க பாத்தீங்களா, பெண்கள் எல்லாம் வியாபாரத்துல இறங்கிட்டாங்க, இது உங்களுக்கான இடம் கிடையாது, இதெல்லாம் ஆண்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ராதாவுக்கு கோபம் வந்துருது, அப்படியா, நாங்க விற்பனை செய்யறது உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா இந்த பானைகள் எல்லாம் நீங்களே வாங்கிக்கோங்க, எங்களுக்கும் வியாபாரம் நடந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கும் மனசு அமைதி அடையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அந்த வழியா போன முதியவர் ஒருத்தர் வந்து ராதாவோட தோழிகள் கிட்ட பானைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. பானைகளை பார்த்து, இதையெல்லாம் மதுரால செய்யப்பட்டது மாதிரி இல்லையே, இது எங்க இருந்து கொண்டு வரப்பட்ட பானைகள்னு கேக்குறாரு. உடனே அதுக்கு ராதாவோட தோழியான லலிதா யோசிக்காம, இது எல்லாம் வர்சானாவோட பானைகள் தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அங்க இருக்கிற ஊர்ஜனங்களுக்கும் கேட்டுருது. உடனே அங்க எல்லாரும் கூடிடுறாங்க, இது வர்சானா பானைகளா, வர்சானா குயவர்களை மகாராஜா ஒதுக்கி வச்சிருக்காரு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, முட்டாள்கள் தான் இந்த பானைகளை வாங்குவாங்கன்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க. இந்த பானைகளை வாங்கினா எங்க மேலையும் ராஜ துரோக குற்றம் வந்து சேரும், இந்த பானையெல்லாம் எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த முதியவர் லலிதா கிட்டயே பானையை திருப்பி கொடுத்துடுறாரு. ராதாவும் அவங்களோட தோழிகளும் என்ன செய்யறதுனே தெரியாம நின்னுட்டு இருக்கிறாங்க. அதோட இல்லாம இந்த பானைகள் எல்லாம் இங்க யாரும் வாங்க மாட்டாங்க, மரியாதையா போயிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க. அதே சமயத்துல கிருஷ்ணரும் பலராமரும் வந்துட்டு இருந்த மாட்டு வண்டி திடீர்னு ஒரு இடத்துல நின்னுருது. உடனே பலராமர் யோசிக்கிறாரு. கிருஷ்ணர் கேக்குறாரு, என்ன யோசிக்கிறீங்க, 2 மனங்களுக்கு இடையே எப்படி காதலை உருவாக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. உடனே பலராமர் அதுக்கு பதில் சொல்றாரு, அதெல்லாம் இல்ல, நீ அந்த இடத்துக்கு சீக்கிரமா போய் சேரணும்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே கிருஷ்ணர் சந்தேகமா, ஏன் அப்படின்னு கேக்குறாரு. உடனே பலராமர் பதில் சொல்றாரு, நீ இன்னைக்கு உன்னோட காதல் லீலைய தொடங்க போற, அதை தொடங்கி வைக்க போறது என்னோட வீர லீலைன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இங்க வந்தோம்னா ராதாவை ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ரொம்பவே மிரட்டுறாங்க. நீங்க இந்த மாதிரி இந்த பானையை எடுத்துட்டு வந்து இங்க விற்பனை பண்றீங்கன்னு ராஜாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், எங்களோட தலையே போயிடும், மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க, இல்லைன்னா உங்களோட பானைகளை உடைக்க வேண்டி இருக்கும்னு சொல்லி கம்பை எடுத்துட்டு பானைகளை உடைக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அங்கதான் நம்ம கிருஷ்ணர் வராரு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா என்னோட ராதையை நான் பார்க்க வந்திருக்கேன், ஆனா இங்க எல்லாரும் ஆவேசமா இருக்காங்களே,
யோசிச்சுட்டே அந்த கூட்டத்துல நகர்ந்து போயிட்டு இருக்காரு. எட்டி பாக்குறாரு, ராதாவை எப்படியாவது பாத்துடலான்னு. அந்த கூட்டத்துல ராதா அவர் கண்ணுக்கு தென்படல. பூலோகத்துல அவளோட வதனம் எப்படி இருக்கும், அவ குரல் எப்படி இருக்கும், அப்படியெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அந்த கூட்டத்துல இருந்து சில பேர் அவரையே இடிச்சு தள்ளி விட்டுட்டு முன்னாடி போறாங்க. அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க ரொம்பவே வலுக்கட்டாயமா பானைகளை அவங்க கிட்ட இருந்து வாங்கி உடைக்கிறதுக்காக முயற்சி செய்யறாங்க. ராதா கத்துறாங்க, இருங்க, பானைகளை வாங்குறதும் வாங்காததும் உங்களோட விருப்பம், ஆனா பானைகளை உடைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லி கத்துறாங்க. ஆனாலும் அதையும் மீறி அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க இனிமே இவங்க பேச்சையெல்லாம் கேட்க வேண்டாம், நம்ம பானைகளை உடைக்கலாம்னு சொல்லி முன்னேறாங்க. இந்த கலவரத்தை எல்லாம் பார்த்த கிருஷ்ணர் உடனே தன்னோட கைகளை அசைக்கிறாரு. உடனே இந்த பிரபஞ்சமே நின்னு போயிருது. நேரா ராதாவோட அழக பாக்குறதுக்காக முன்னேறி போறாரு. ராதாவோட அழகுல மெய் மறந்து நின்னு பார்த்துட்டே இருக்கிறாரு. கோலோகத்துல அவரை செஞ்ச சிகை அலங்காரம் இன்னும் ராதா கிட்ட இருக்கிறத பார்த்து ரொம்பவே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. உன்னோட வாழ்க்கைக்குள்ள நான் வர வேண்டிய காலம் வந்துருச்சுன்னு மனசுல நினைச்சிட்டு நேரா பானை உடைக்கிறதுக்காக ஒருத்தர் கம்பை நீட்டிட்டு இருக்காரு இல்லையா, அவருக்கு இடையில போய் தன்னோட புல்லாங்குழலை வச்சு தடுக்கிறாரு. தன்னோட கைகளை மறுபடியும் அசைச்சு பூலோகத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்துடுறாரு. மறுபடியும் ராதாவும் கிருஷ்ணரும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. ராதாவுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு ஏற்படுது. தன்னோட கண்கள்ல இருந்து தானா கண்ணீர் வழியுது. திடீர்னு இயல்பு நிலைக்கு திரும்புறாங்க. தன்னோட கண்கள் எல்லாம் தொடச்சிட்டு, யார் இது, இந்த ஊரே எதிர்த்து நிற்கும் போது இவர் மட்டும் நம்மளை காப்பாத்துறாரேன்னு சொல்லி சந்தேகப்பட்டு கிருஷ்ணரை பார்த்து, யார் நீ அப்படின்னு கேக்குறாங்க. உடனே கிருஷ்ணர் அதுக்கு, அது கொஞ்சம் நீளமான கதை, அம்மா உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. ராதா அப்படின்னு பதில் சொல்றாங்க. அந்த பேரை கேட்டதும் திரும்பி நின்று புன்னகிக்கிறாரு. அந்த சமயத்துல கிருஷ்ணரை அடிக்கிறதுக்காக கம்பை ஓங்கிட்டு ஒருத்தர் வராரு. உடனே ராதா கத்துறாங்க, விலகி போ அப்படின்னு சொல்லி. ஆனா பின்னாடி இருந்து பலராமர் அவங்கள அடிச்சு பறக்க விட்டுடுறாரு. உடனே ராதா கிருஷ்ணர் கிட்ட கேக்குறாங்க, அண்ணன்னு சொல்றேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போடுறாருல்ல, போய் உதவி செய்யலாம்லன்னு கேக்குறாங்க. உடனே கிருஷ்ணர் அதுக்கு பதில் சொல்றாரு, அண்ணன் கிட்ட சாப்பாட்டுக்கும் யுத்தத்துக்கும் நம்ம தலையிடவே கூடாது அப்படின்னு சொல்லி, எனக்கு உதவி செய்யறதுக்காகவே அவர் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நின்னுட்டு இருக்கிறாரு. உடனே ராதா சொல்றாங்க, என்னோட பானையெல்லாம் வீணா போகாம நீ காப்பாத்துன, அதனால நீயும் யுத்தம்லாம் பண்ணுவேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே கிருஷ்ணர் சொல்றாரு, அதுலதான் சிக்கலே இருக்கு, காணும் காட்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் தான், காணும் காட்சியில எல்லாம் என்னோட தோற்றம் இருக்கும். ராதா குழம்பி போய் கிருஷ்ணரையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. கிருஷ்ணரும் புன்னகிச்சபடி ராதாவையே பார்த்துட்டு இருக்கிறாரு. இத்தோட இந்த பதிவு முடிவடையுது. அடுத்த பதிவுல ராதா அந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிச்சாங்க, அந்த பானைகளுக்கு என்ன ஆச்சுங்கிற கதையை பார்க்கலாம்.